படம் ரியலி நல்லா இருந்தது. சூப்பராக படம். ஃபேமிலி மூவி எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப எமோஷ்னலாக கொண்டு போனாங்க. அம்மா சென்டிமெண்டல் இருக்குது. ஸோ மஸ்ட் வாட்ச். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. புரியல. எமோஷ்னல் ரொம்ப கனெக்ட் ஆகுது. அழுதுட்டோம் நாங்களாம். கடைசியாக வந்து ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்குது அப்படின்னு காட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்ப கதையாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சூர்யா ரொம்ப நடிச்சுக்கிறாரு. அவர் ரொம்ப கருத்து வந்து அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அவர் நல்லா ஒரு 2 ரூல்ஸ் சொல்லியிருக்காரு. ஏஜ் டிஃப்ரென்ஸ் படம் சூப்பராக இருக்குது, நியூவாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நல்லா இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. எனக்கு சொல்லுது ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. சும்மாலாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க படம் ஒரு தடவை தான் பார்க்குறோம், அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த வீக்கெண்ட்லலாம் போடுவாங்களே அந்த மாதிரி போட்டால் கூட ஃபேமிலியோட பார்க்க நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது படம். எனக்கு சூர்யா சார் சும்மாவே பிடிக்கும். சூர்யா சார் சும்மாவே பிடிக்கும். அதனால நான் வந்து ஒரு இதுக்காக வந்தேன், சூர்யா சாரை பார்க்கணுன்றதுக்காக. அதனால எனக்கு எல்லாருமே பிடிச்சிருந்தது. அது சரக்கேட் அந்த மாதிரிலாம் போச்சு. எனக்கு அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி எது தாட்டுமே இல்லை. ஓகே பார்க்கலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக நான் வந்து பார்த்துட்டு வந்தேன். படம் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபேமிலி மூவி. எல்லாமே பிடிச்சிருந்தது. சூர்யா செம்மையாக பண்ணியிருக்காரு. அதை விட மமிதா செம்மையாக பண்ணியிருக்காங்க. மெசேஜ்னா எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். இப்போ 2 ஃபேமிலி இருக்குது. ஸோ வந்து யாரையும் விட்டு கொடுக்காம 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க. அதுதான் கான்செப்டே. இல்லை சூப்பராக இருக்குது. எல்லாமே ஃபேமிலியாக பார்க்கலாம். இல்லை எல்லா சீனுமே எதிர்பார்க்காத சீன் தான். சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யாவுடைய கம்பேக் சூப்பர். நல்லா இருந்துச்சு. நல்லா பிடிச்சிருந்துச்சு. சூர்யா சூப்பராக இருக்குது. நல்ல காமெடி படம். எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் பார்க்கலாம். இனிமேல் சூப்பராக இருக்குது. மமிதா பைஜு அண்ட் சூர்யா சார் அவங்க 2 பேரோட ஆக்டிங்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்குது. ஒரு நல்ல ஸ்டோரி, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. எல்லாம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, எல்லாருமே எப்படி பிஹேவ் பண்ணணும், எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலியோட சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங்ஸ் ஓகே, பேக்ரவுண்ட்லாம் நல்லாயிருக்கு. ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்ஸ் அங்கங்கே நல்லாயிருக்கு. ஸோ ஃபைட் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்டு சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லாருக்குமே ஒரு லேர்னிங்கும் இருக்குது. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. நல்லாயிருக்கு. நல்லா இருந்தது. நான் சூர்யா படம் நல்லா பண்ணியிருந்தார். அதே மாதிரி சாங்ஸும் நல்லா இருந்தது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். நல்ல படம், சூப்பராக இருந்தது. செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சூர்யா சாருக்கும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ராதிகா மேமும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பார்க்கலாம். சூப்பராக எமோஷ்னல் தான் சார் மோஸ்ட்லி. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் சீன்லாம் ரொம்ப மனசே ஒரு மாதிரி உண்மையாக இது மாதிரி தான் வாழணும், அந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது படம். நல்லா சூப்பராக பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. ப்ரொடக்ஷனும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா ஸ்க்ரீன் ப்ளேயும் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. எல்லாமே பக்கா நல்ல மூவி. விஸ்வநாதன் சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு ஃபேமிலி என்டர்டெயினாக நல்லா இருந்துச்சு. நான் சூர்யா வந்துட்டு இது ஒத்துட்டு நடித்தது ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. அந்த ஏஜ் கேப் டிஃப்ரென்ஸாக தான் நல்லா படம், ஃபேமிலியாக பார்க்கலாம். சூர்யா ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மமிதா பைஜோட கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. அவங்க நடிச்சிருந்தது எல்லாமே பக்கா. ஆக்சுவலாக நல்லா இருக்குது படம். சூப்பராக ஹோல்சமாக இருக்குது எல்லாமே. லைக் என்ன சொல்கிறது, இது வந்து ஃபேமிலி தான் முக்கியம் கைண்டாக அந்த மாதிரி மூவி தான். ஆனால் வந்து ஓகே, இட் ஃபீல்ஸ் குட். பார்க்க நல்லா இருக்குது. நல்லா ராதிகா ஆக்டிங் எப்போ போல் அவங்க மாம் கேரக்டர் அவங்க நல்லா பண்ணாங்க. மமிதா பைஜு வந்துட்டு அந்த கோக்கியா இப்போ கஜினியில் வந்து இந்த அசின் அந்த கைண்டாக மாதிரி பண்ணி ட்ரை பண்ணாங்க. நல்லா வந்துச்சு. அது பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. குட் ஆக்டிங். ஒரு நல்லா ஒரு கதையை வந்து ஃபீல் குட்டாக நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நல்லா ஒரு காமெடி கேட்டகரி, தென் ஃபேமிலி எல்லாமே கலந்து உள்ள நிறைய இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம், இல்லை ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லியிருந்தாங்க உள்ள. நார்மலாக ஒரு படங்கிறதோட எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு சொல்லியிருந்தாங்க. சூர்யா எப்பயும் போல் மாஸ் பண்ணிட்டாரு. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. ஒரு டைம் பார்க்கலாம். சூர்யாவை தான் பார்த்தோம். படம் வந்து என்னன்னா 40 ஏஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் மேரேஜ் பண்ணலான்ற மாதிரி பார்த்தாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. இல்லை அது ஏஜ் டிஃப்ரென்ஸ் நல்லா இருந்தது. கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சூர்யா சார் ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் சூப்பராக இருந்தது. ராக்கிங், அவர் ஸ்டில் ராக்கிங் நல்லா இருந்தது. எல்லாம் எமோஷ்னலாக நிறைய இடத்துல கரெக்டாக ஆகுது. ராதிகா மேமெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அம்மா சென்டிமெண்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. மஞ்சுமா லைக் ராக் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்ஜாய் பண்ணலாம், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். தேட்டரோட வந்து பாருங்கள். ஃபேமிலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம்.
ஃபேமிலியாக வந்து பாருங்கள் படத்தை. சூர்யா சூப்பராக இருந்தார். அதான் மமிதா பைஜ் ஃபேமிலியாக வந்து பார்த்தா நல்லா இருக்குண்ணா. அதில் அந்த எமோஷன் லவ் சீன் தானா, அப்படியே எமோஷன் பைக் ஆஃப்ல இருக்கா படத்தில் ஒரு நல்லா ஒரு எல்லாரும் ஃபேமிலியாக ஒன்றா இருந்தால் இதுவாக இருக்கும்ன்றாங்கண்ணா. எல்லாம் வந்து பார்க்கலாண்ணா. செம்மையாக இருந்துச்சுண்ணா சூர்யா பர்ஃபார்மன்ஸ். இப்போ தானே படத்துக்கே போகிறான். நல்லா தானே ஒன் டைம் வாட்சபிள்ண்ணா. நல்லா தானா நான் எனக்கு தெரிலண்ணா விட்டுருக்கேண்ணா. நல்லா இருந்துச்சு பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நான் அந்த சூர்யா அண்ட் மமிதா காம்போ நல்லா இருந்துச்சு, காமெடி நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹை கிளாஸ் இருக்கிறவங்களும் நார்மல் லைஃப் தான் அவங்கவுங்க கஷ்டம் அவங்களுக்கு இருக்க மாதிரி. நல்லா கனெக்ட் ஆகுது. ஃபீல் குட் மூவி. வெரி குட் மூவி. சூர்யா ஓவரால் சேஞ்ச். குட்.